எனது நண்பர் நேருவுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் ஒரு தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். நேருவுக்கு எப்படி இவ்வளவு துல்லியமாக வாட்ஸ்அப் எல்லாம் கரெக்டாக தூக்கி உள்ளே இருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் எப்படி எடுத்தாங்க, கவின் பிரசாத் எப்படி பிடிச்சாங்க, செல்வமணி எப்படி பிடிச்சாங்க, ரவிச்சந்திரன் எப்படி பிடிச்சாங்க, நேராக இந்த ஆஃபீஸில் வந்து இவங்க ஃபோனெல்லாம் தூக்குனா இது உள்ளெல்லாம் மொத்த டீட்டெயிலும் இருக்குன்றது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது, இந்த கம்ப்யூட்டரில் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கன்றது வரைக்கும் யார் சொன்னது என்று என் நண்பர் வியந்து கொண்டிருப்பார். அவரது ஜென்ம எதிரி கண்டிஷன் ஸ்டார் தான் இவ்வளோ வேலையையும் பார்த்தது. கண்டிஷன் ஸ்டாரு தம்பி ரத்தீஷ் அண்டு அவர்களுக்காகவே பணியாற்றக்கூடிய உளவுத்துறை அல்வா அதிகாரி, உளவுத்துறையில் இருக்கக்கூடிய எஸ்பி சரவணன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஆதாரங்களை ஈடியிடம் எடுத்து கொடுத்துருக்கிறார்கள். கொடுத்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஆக்ஷன்லாம் தொடங்கிருச்சு. ஏன்னா அவரும் திமுக காரர் தான், இவங்களும் திமுக காரங்க தான். அவங்கள வீக் பண்றது இவங்கள வீக் பண்ற மாதிரி தானங்க சார். அதை அப்படி பார்ப்பதற்கு பதிலாக இதையெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு தருகிறோம், உதயநிதியை விட்டு விடுங்கள், டாஸ்மாகை தொடாதீர்கள் என்பது ஒரு டீலாக இருந்தால் எப்படி ஒரு கடை பழியாக போகுது, வேற கடை வச்சுக்கோங்க. 2Gயில் அந்த கலைஞர் டிவி 200 கோடி வாங்கியது தான் 2Gயில் லஞ்சம் என்பதற்கான தரவு. அப்போது யார் யாரெல்லாம் கலைஞர் டிவி ஷேர் ஹோல்டர்ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். ரைட்டா? காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டாங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? கலைஞர் டிவியில் யார் யார் ஷேர் ஹோல்டர்ஸு? சரத்குமார் ரெட்டி 20%, கனிமொழி கருணாநிதி 20%, தயாளு அம்மாள் 60%. இப்போது இந்த 60% வாங்கினவங்களை கைது செய்யணுமா, 20% வாங்கினவங்களை கைது செய்யணுமா? 60 மெஜாரிட்டி தான். ஸோ யாராவது குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வேணும்னு சொன்ன உடனே கனிமொழிகிட்ட அம்மா பாவம்மா வயசாயிடுச்சுமா என்று சொல்லணும். சரிப்பா நான் போகிறேன் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டு போகிறாங்க. 60% வாங்கின ஆளை எப்படி காப்பாற்றும் சிபிஐ? அதனால் சார்ஜ் ஷீட்டில் எல்லா இடத்துலையும் மிஸ் கருணாநிதினு எழுதிட்டாங்க. மிஸ் கருணாநிதி கேன் மீன் தயாளு கருணாநிதி ஆர் கனிமொழி கருணாநிதி. அந்த 200 கோடி வாங்கலான்னு முடிவெடுத்த போர்டு மீட்டிங்கில் கனிமொழி வாஸ் நாட் அ பார்ட். ஸோ கனிமொழி தான் இந்த முடிவெல்லாம் எடுத்தாங்கன்ட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடக்கும்போது கனிமொழி நான் அந்த மீட்டிங்லேயே இல்லையேன்னு சொல்லி விடுதலை. புரியுதா? ஸோ இந்த தரவுகளை எல்லாம் நேரு அவர்களுக்கு எதிராக இந்த தரவுகளை எல்லாம் எடுத்து அங்கே கொடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு இதை தர்றோம், நீங்கள் இந்த பராசக்தி இட்லி கடை போயிட்டு வராதீங்க, தம்பி பக்கம் வராதீங்க, இதெல்லாம் ஒரு டீம் தானே, தம்பி கண்டிஷன் ஸ்டாரு எல்லாம் ஒரு டீம் இல்லை சொல்லி. இன்னொன்று, நேரு ஜெயிலுக்கு போனார்னா மகேஷ்க்கு சந்தோஷமா இல்லையா? திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் முழுக்க அவரது கட்டுப்பாட்டுக்குள் வரும் அல்லவா? எவ்வளோ பகை ரெண்டு பேருக்கும். திருச்சி சின்னவர் உருவாக மாட்டார் இல்லையா? நீ அடுத்தது உங்க மகனை கொண்டு வந்து வைப்பீங்க, அருண் நேருவை. இதான் என் நண்பர் தெரிந்து கொள்ள வேண்டும். இதான் நடக்குது. சீனியர்ஸ் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. செல்வ பிறந்தகை 2 நாட்களுக்கு முன்பு திமுக பொதுச் செயலாளரை போட்டு இது பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? டேம் திறந்ததுக்கு இவரை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு துறமுருகன் எல்லா டேமுக்கெல்லாம் கூட மாட்டாங்க, மேட்டூர் டேம் தாங்க